ஜெகத் ரட்சகனின் சொத்துக்களை பறிமுதல் செய்த உத்தரவை ரத்து செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளில் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக 2020ஆம் ஆண்டு வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கை தற்போது உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்கள். ஜெகத் ரட்சகனுக்கு எதிரான சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்கை ரத்து செய்து உச்சநீதிமன்றமானது உத்தரவை பிறப்பித்துள்ளது. மிக முக்கியமாக சட்டத்தின் கீழ் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கள், குறிப்பாக சிங்கப்பூர், இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் ஜெகத் ரட்சகன், அவருடைய மகன் மற்றும் மகள் உள்ளிட்ட தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைகள் அடிப்படையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களில் சிங்கப்பூரில் சுமார் போலி நிறுவனங்கள் மூலம் 42 கோடியும், இலங்கையில் 9 கோடியும் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறையானது குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தது. அந்த விவகாரத்தில் ஏற்கனவே விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அந்த வழக்கு தொடர்புடைய அந்த ஒரு சொத்துக்களுடைய பறிமுதலை தற்போது அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்து உச்சநீதிமன்றத்தினுடைய அமர்வானது உத்தரவை பிறப்பித்துள்ளது. அந்த வகையில் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் குற்றம் சாட்டப்பட்ட ஒவ்வொரு விதிமீறல்களுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டது. அதன்படி சுமார் 90க்கும் அதிகமான 1 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அந்த அக்கார்ட் ட்ரஸ்டீஸ் மற்றும் ப்ரீவியஸ் நிறுவனம் மற்றும் அதனுடைய இயக்குநரான திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் உள்ளிட்டோர் மீதான வழக்குகளையும் சொத்துக்களையும் பறிமுதல் செய்வதற்கான ஒரு உத்தரவை தான் ஏற்கனவே அமலாக்கத்துறை பிறப்பித்தது. அந்த உத்தரவை தற்பொழுது ரத்து செய்வதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய மேல்முறையீட்டு மனுவை 2 மாதங்களுக்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் என்றும், அதுவரை பழைய உத்தரவுகள் எதையும் கருத்தில் கொள்ளாமல் புதிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதிகள் பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.